உனக்கு நம்பிக்கை இல்லைனா நான் நம்ப வைக்கிறேன். இப்ப பாரு. இன்னும் நீ நம்பலையா? என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அவன் போயிட்டான். நீ என்ன பண்ண? இல்ல, அவன் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருந்தான். அதான். நீ கொடுத்தது உண்மையான கிஸ்ஸா? நீ என்ன உண்மையாவே புடிச்சுதான் கிஸ் பண்ணியா என்ன? இல்ல, அப்படிலாம் இல்ல. அது வந்து எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ணி வச்சிருக்க? ரெண்டு பேரும் இப்படி கத்தாதீங்க. அவனுக்கு கேட்ற போது. அவன் ஏன் திடீர்னு கிஸ் பண்ண? ஹியூங் டாக் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். திடீர்னு தோணுச்சு, நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. டேய் நல்லா பண்றாங்க, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாரு அவனை. டம்பிள்ஸ். அண்ணா ஓகேவா? சரி கிளம்புங்க. இவங்க ஓகே. அடுத்ததா 4ல இருந்து 6 நம்பர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. ஜின்னா எனக்காக இதை வச்சுக்கோங்க. என்னால முடியாது. சரி பரவாயில்ல. சரி ரெடியா இருங்க. ரெடி ஸ்டார்ட். எழுபத்தி 9, 80, 81. இன்னும் முடியும். 82. வெரி குட். 83 கலக்கிட்ட. ஹியூங் டாக் 83 எடுத்திருக்க. நம்ம ஸ்கூல்லயே ஹையஸ்ட் நீதான். எல்லாரும் கை தட்டுங்க. பார்த்தல என்ன செமையா இருந்துச்சா? மொத்த ஸ்கூலும் இங்கதான் இருக்கு. இந்த அருமையான வாய்ப்பை நழுவ விடவே கூடாது. இது எப்படி? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இப்படி நாம இதை கொடுக்கலாமா என்ன? ஆஃப்டர் ஸ்கூல் கிளப்போட ஃபிளையர்ஸ் கொடுத்தா என்ன தப்பு? குடு. நீங்களும் டிக்டாக்கர் ஆகலாம். செலிபிரிட்டி ஆக பெரிய வாய்ப்பு இருக்கு. எங்க டிக்டாக் கிளப்ல சேர்ந்துக்கோங்க. லெட்ஸ் கோ. டிக்டாக் இட்ஸ் ஓகே. டிக்டாக் 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 டிக்டாக். சரி திரும்ப ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு டிக்டாக் பிடிக்குமா? டிக்டாக் உனக்கு டிக்டாக் பிடிக்குமா? என்ன நிஜமாவா? உங்களுக்கு டிக்டாக் பிடிக்குமா? டிக்டாக்கா? பிடிக்குமே. டிக்டாக் கிளப்பா? நானும் ஜாயின் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓ ரொம்ப தேங்க்ஸ். என்ன தவிர இந்த கிளப்ல யாருமே இல்ல. அப்படின்னா இப்ப சேர்த்துக்கோ. இப்பயே வா. இது பண்றது ரொம்ப ஈஸிங்க. எப்படியா? ஆமா. நீ அப்புறமா ஜாயின் பண்ணு. முதல்ல நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம். நீ வேணா உன் ஃப்ரெண்டையும் வர சொல்லு. வரட்டும். கண்டிப்பா. லீ சிங் மீன்.
நம்ம இன்ஸ்ட்ரக்டர் நல்லா தான் பண்றா, ஆனா அவளுக்கு அறிவே இல்லை. ஃபுல்லா சாப்பிட்டு யாராவது வெயிட் பார்ப்பாங்களா? நானும் ஹன்னா மாதிரி சாப்பிட வராம இருந்திருக்கணும். லீ சியூங்மின் ஏன் லஞ்ச் சாப்பிட வரல? அவன் ப்ராட்காஸ்ட் ரூம் போறான்னா. ஓ அப்படியா? நீ என்னோட இன்ஸ்டா பேஜை பார்த்திருக்க போல. என்ன? இன்ஸ்டா பேஜை வேவு பாத்தியா? இல்ல, அப்படி இல்ல. அது ஸ்டாக் பண்றது இல்ல. நீ பார்க்க ரொம்ப அழகா இருந்தியா, அதான் உன் ஃபேன் ஆயிட்டேன். ஹேய், நான் ஃபில்டர் போட்டதால தான் அழகா இருக்க. சும்மா இரு. இல்ல ஃபில்டர் போட்ட மாதிரி தான் நேர்லயுமே இருக்க. அது என்ன ஃபில்டர்? ஸ்னோ எக்ஸா? சோ எக்ஸா? ஹேய், விடு போதும், இப்படி பண்ணாத. ஹே ஓபா, உன்கிட்டலாம் வந்து அட்வைஸ் கேட்ப நான் எதிர்பார்த்ததே இல்லை. எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு. எவ்வளோ நாளா நீ சாப்பிடாம இருக்க? 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிக்கலாம்ல? இப்பதான் கஷ்டப்பட்டு 44.7 கிலோ வந்திருக்கேன். தண்ணி குடிச்சா 45 கிலோ வந்துருவேன். அதை ஏன் நீ அந்த அளவுக்கு முக்கியமா நினைக்கிற? ஏன்? என்ன வெயிட்டை பத்தி ஏன் கவலைப்படுறேன்னு கேட்க போறியா? அப்புறம் வெயிட் முக்கியம் இல்ல, நல்ல மனசு தான் முக்கியம்னு சொல்ல போறியா? நான் அப்படியெல்லாம் சொல்ல முடியும்? ஒவ்வொருத்தரோட எண்ணமும் வேற மாதிரி இருக்கும். செங்மின் கோவப்பட்டதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன காரணம்? அவனுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. இன்னொருத்தருக்கு காட்டுறதுக்காக அவனை கிஸ் உனக்கு பண்ண. நம்பிக்கை இல்லைனா நான் வர வைக்கிறேன். ரெண்டாவது, மீனிங்கே இல்லாம கிஸ் பண்றது. நீ என்ன உண்மையா தான் கிஸ் பண்ணியா? மூணாவது, அதுதான் அவனோட முதல் கிஸ்ஸே. இப்ப நீ என்ன நம்புறியா? மொத்தத்துல அந்த கிஸ்ல அன்பும் இல்ல, அர்த்தமும் இல்ல. மொத்தத்துல அந்த கிஸ் முழுக்க முழுக்க பொய் தான். என்ன இவ்வளவு ஹார்ஷா சொல்ற? ஆனா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா சொல்றேன். இதனாலதான் அவன் கடுப்பாகி இருப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது காரணம், மீனிங் இல்லாம கிஸ் பண்ணதா? ஆமா, ஏன்னா அவனுக்கு நேர்மை தான் ரொம்ப முக்கியம். அதை அந்த அளவுக்கு மதிக்கிறான். அதான் டேட் பண்ற மாதிரி நடிக்கலாம்னு சொன்னதுக்கு முதல்ல அவன் வேணான்னு சொன்னானா? ஏன்னா அது உண்மை இல்லைன்னு. தட்ஸ் ரைட். உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். வாவ். ஆனா அவன் ஏன் மனசு மாறிட்டான்? ஏன்னா அவன் ஃபீல் பண்றது உண்மை இல்ல. அவன் உன்னை உண்மையிலேயே லவ் பண்ற வரைக்கும் அது ஓகேன்னு தான் நினைக்கிறான். அது ஒரு ரகசியமாச்சே. ஹே, ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்கும்னு சொல்றியா? ஆமா, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. வெயிட் பார்த்து முடிச்சவனே குடி, இல்லனா டீஹைட்ரேட் ஆயிடுவ. சரி, தேங்க்ஸ். உண்மையிலே நீ பெரிய ஆள் தான். என்ன? இதுக்காக இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியே. எல்லாருமே நான் ரொம்ப ஓவரா பண்றேன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கெல்லாம் எதுக்கு யோசிக்கணும்? நீ எதை முக்கியம் நினைக்கிறியோ அதை பாதுகாக்கிற, அவ்வளவுதான். அப்படின்னா நான் ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கணும்னு நீ சொல்றியா? நீ சந்தோஷப்படணும்னு சொல்ற, சரியா? நீ ரொம்ப பட்னி கிடக்காத, அப்புறம் உனக்கு தான் பாதிக்கும். சரி, ஓகே, நீயே சந்தோஷமா இரு. நானா? ஏன்? நீயே இப்போ சிரமத்துல தானே இருக்க. ஒருத்திய பிடிக்காம இருந்தும் அவளை டேட் பண்ணிட்டு இருக்கியே. ஓ, அதுவா? ஹனா, இங்கதான் இருக்கியா? ஹேய், உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? சரி வா, நெக்ஸ்ட் நம்ம டர்ன். ஆ, நான் கேள்விப்பட்டேன், நீ ஏற்கனவே என்ன விரும்புனியாமே. என்ன? நம்ம கான்ட்ராக்ட் படி உனக்கு எந்த இன்டிசென்ட் ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது. அது இன்டீசென்ட் இல்ல, அது உண்மையானது. அதுக்கும் பெர்மிஷன் கிடையாதா? உனக்கு ஏன் என்ன பிடிச்சது? சரி, எவ்வளவு நாளா விரும்புற? நீ நல்லா பாடுனல, அதை பார்த்து தான் நான் விழுந்துட்டேன். அப்பல இருந்து நீ என்னோட கண்ணுக்கு அழகா தான் தெரிஞ்ச. நான் எப்ப பாடினேன்? மார்ச் மாசம்
இங்க ப்ராட்காஸ்ட் ரூம்ல